ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எங்கள் ஊரில் வந்து காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரெஷ்ஷான பூவு 3 பூ 100 ரூபாய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்தாங்க. இது வந்து 2 பூ, இன்னும் நான் 1 பூ வச்சுருக்கேன். பாருங்கள் 2 பூவே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் வாழைப்பூ க்ளீன் பண்ணுற வீடியோ போட்டுட்டேன். வாழைப்பூ குழம்பு தான் இது. வந்து வாழைப்பூ குழம்பு, இது வந்து காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு. அதை எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து என்னென்ன கலந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சம் வத்தப்பொடி, சீரகத்தூள், மல்லித்தூள், அப்புறம் சிக்கன் 65 பொடி, இதெல்லாம் போட்டு ஒன்றா கலந்து, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சிலர் போடுவாங்க, நான் போட மாட்டேன். இதெல்லாம் போட்டு ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சப்போஸ் தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி நம்ம போட்டு பிசைஞ்சிக்கலாம். இவ்வளோ இதுக்கு நம்ம இதை போட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான காலிஃப்ளவர் ரோஸ்ட் ரெடி ஆயிரும். இது கூட நம்ம பக்கோடாவா மாதிரி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் கடலை மாவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டு காலிஃப்ளவர் பக்கோடாவா போடலாம். நான் வந்து சும்மா கம்மியாக தான் சேர்த்தேன், ஒரு 3 ஸ்பூன் தான் சேர்த்தேன். இதனால் நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இது எல்லாமே போட்டு பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பாதியை வந்து நான் மசாலா தடவி வச்சுட்டேன், மீதியும் கொட்டியாச்சு. இது என்ன மஞ்சளாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? காலிஃப்ளவரில் சின்ன சின்ன புழு இருக்கும். ஆனால் நான் க்ளீன் பண்ணுறப்பே பார்த்தேன், ஒரு புழு கூட இல்லை. ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவரு. நம்மளுக்கு லேட் ஆக தான் வந்து புழுவெல்லாம் வைக்கும். ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவரு, புழு ஒன்று கூட இல்லை. இருந்தாலும் நம்ம மஞ்சள் தண்ணியில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் கூட இருக்கலாம் இல்லையா, அதுக்காண்டி தான் போட்டு எடுத்தேன். இப்போ பாருங்கள், இருக்கிற மசாலா இதே நமக்கு நல்லா தடவி வச்சுட்டு நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு, உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கோங்க. நான் ரொம்ப ஆனால் காரம் சேர்க்கலை. பிசைறப்பே அந்த மசாலா வாசம் அப்படியே மூக்கில் ஏறுது பார்த்தீங்கன்னா. இதை வந்து நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரசம் சாதத்துக்கு என்ன குழம்பு இருந்தாலும் சரி சைடிஷ்லாம் சூப்பராக தட்டுக்கலாம். இதை எப்படி பொரிச்சு எடுக்கிறோங்கிற வீடியோ நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூ குழம்பு. இதில் என்னென்ன சுற்றி போட்டீங்க? வெங்காயம், முதல் வந்து கடுகு, வெந்தயம், சீரகம். கடுகு, வெந்தயம், சீரகம், அப்புறம் வெள்ளைப்பூடு, வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. தக்காளி மிக்ஸில் அடிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இதில் வந்து வாழைப்பூ குழம்பு. இதில் வந்து சிக்கன் பொரிக்கிறதுக்கு நம்ம சிக்கன், ஐயோ சாரி சிக்கன் இல்லை, காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு பாருங்கள் மசாலா தடவி வச்சுருக்கோம். இப்போ எண்ணெயை காய வச்சுக்கலாம். இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய்ச்சிட்டு இருக்குது. நம்ம காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு புளி ஃப்ரெண்ட்ஸ், மசாலா போட்ட உடனே நம்ம வந்து வாழைப்பூவை மஞ்சள் தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ அதுக்கு அடுத்தபடியாக அதை போடணும். எனக்கு நான் வாழைப்பூ குழம்பு அவ்வளோ வச்சது கிடையாது, இப்போ சித்தி தான் வைக்கிறாங்க. மசாலையில் வந்து இதையும் போட்டணும். அப்புறம் பார்த்திங்கன்னா புளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் பாருங்கள் ஊற வச்சு வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக புளியை கரைச்சி ஊற்றணும். இங்கே காலிஃப்ளவர் பொரிச்சிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு, புளியை வந்து கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சுக்கிட்டு இருக்குது. வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பண்ணுற சேட்டை. சரி, அவனை சேட்டை பண்ணு, நீ தான் ரொம்ப சேட்டை பண்ணுற. இவனுக்கு தடை கொடுத்து ஓடுற வச்சுட்டு என்கிட்ட வீடியோ எடுக்கிறப்போ. இப்போது நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சாச்சு. அவ்வளோதானுங்க சுதி, அந்த குழம்பு பிடிச்சிது. அவ்வளோதான். அது தேங்காய் கொதிச்சு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வாழைப்பூ குழம்பு, அதாவது ஐர மீன் குழம்பு மாதிரி இருக்கும். வாழைப்பூ குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். அப்புறம் 2 பேரும் தேங்காய் பொடிக்க வச்சு சரி இது காலிஃப்ளவர் பொரிக்கிற வீடியோ தான். இவங்க எல்லாம் பொரிச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம இந்த வீடியோ எடுப்போம். ஏன்னா வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபைனலாக வந்து நம்மளோட மீன் குழம்பு வாழைப்பூ குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மல்லியெல்லாம் கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். டேஸ்ட்டு பார்த்தே சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஐர மீன் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இங்கிட்டு காலிஃப்ளவர் வந்து பொரிச்சிட்ருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை.